என் பொண்ணு மதிய ராத்திரியே இவங்க வர சொல்லிருக்கான். அவ இங்கதான் இருக்கா. மரியாதையா அவளை அனுப்ப சொல்லுங்க. அப்படின்னா மதி இன்னும் வீட்டுக்கு போகலையா? இந்த ஆள் தான் மதியோட அப்பனா? அதான் லோக்கல் சருக்கு மாதிரி கட்டமா பேசுறான். இந்த ஆளு மகிய தேடி வந்து சத்தம் போடுறாருன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். பாவம், 2 பேரும் நல்லா மாட்ட போறாங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் இங்க யாரையும் வர சொல்லல. இங்க யாரும் வரவும் இல்ல. ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல கலாட்டா பண்ணாம பேசாம கிளம்புங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. என் பொண்ணுக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருக்க. அவளை போய் ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வர சொல்லிருக்கான் உங்க பையன். அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு விசாரிச்சு என் கூட அனுப்ப சொல்லுங்க. அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி மதி இங்க இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். யோ, என்ன விளையாடுறியா? என் பொண்ணை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு கிளம்புங்கன்னு சாதாரணமா சொல்றேன். இல்ல அங்கிள். முதல்ல என் பொண்ணு அனுப்பு, இல்லன்னா நடக்கிறதே வேற. இத பாருங்க, என் பையன் தான் உங்க பொண்ணு இங்க வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் அவன் மேல பழி போடுறீங்க? எங்க கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிற நேரத்துல பிளான் பண்ணி நீங்க இங்க வந்து கலாட்டா பண்றீங்களா? பொண்ணை பெத்தவன் வீடு தேடி வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. என் பொண்ணு அனுப்ப முடியாதுன்னா சொல்லுங்க, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். என்ன பண்றீங்க நீங்க? எங்க அம்மா அவளை சொல்லுங்கிறாங்க, நீ பாட்டு மதிக்காம போயிட்டே இருக்கிற. என் தம்பி பிறந்த நாள்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க. என்னடா இதெல்லாம்? ஒத்த கையில தூக்கி சுத்தி வெளியே போட்டு. என்ன மரியாதை பேசுறீங்க நீ? உனக்கு என்ன மரியாதை? எங்க அம்மாவை மரியாதை எல்லாம் பேசுற? என்ன பண்ற? அகிலன், அங்கிள் உள்ள போயிட்டே இருக்கிற. அண்ணா சும்மா அண்ணா. அங்கிள் சாரி அங்கிள். ஏய், மரியாதையா பேசு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காணாம பேசுற ஓடி வந்திருக்க. இல்ல சொல்றீங்களா? என்ன பண்ற? வேண்டாங்க. அண்ணா சும்மா இருங்க. மகன், வா வா. எங்க போலாம்? வா வா. சரி வா.